ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேர் ஃபிக்ஸ் அண்ட் நான் பேர். ஓகே, இன்றைக்கி ஒரு வீக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒரு வின்டேஜ் காதல் காவிய கதை அப்படின்னு கூட சொல்லலாம். காவியமாலாம் எனக்கு தெரியாது, ஒரு காதல் கதை. ஆக்சுவலி இது ஒரு 1940s 50s அந்த மாதிரி டைமில் நடக்கிற கதை. டெஃபினெட்லி யூ லைக் இட், ஐ ஹோப் ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ யூஎஸ் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. இந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே பண்ணுவாங்க. லைக் அவங்களோட ஹோம் டவுனை விட்டுட்டு வேறு பெரிய ஸ்டேட்டில் போய்ட்டு படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தானே. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம தலைவர் வி இருக்கார்ல, அவர் தான் கொரியாவில் நம்பர் 1 அந்த காலத்துலேயே. ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் பெரிய ஆளுங்களில் ரிச்சான பீப்புள்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து யூஎஸ்க்கு போயிட்டு அவரோட ஹையர் எஜுகேஷனை பண்ணிகிட்ருக்கவர். அவரோட ஹாஸ்டல், அதாவது அதுவே கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ராயலாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி ரிச், கரெக்டாக. ஸோ ஒரு ஹாஸ்டல், ஒரு ஸ்னோ, அதாவது வின்டர் சீசனில் அந்த பெரிய ஹாஸ்டல் ஒரு 10 மணி இருக்கும். எல்லோரும் நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக. ஹாஸ்டலில் எல்லார் ரூம்லேயும் லைட் ஆஃபில் இருக்குது. ஆனால் ஒரு ரூம் தவிர, ஒரே ஒரு ரூம், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஸ்டடி டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டடி டேபிள் மேலே இந்த லைட் மட்டும் ஸ்டாண்டில் அந்த லேம்ப் எரியுது, ஸ்டடி லேம்ப். பக்கத்தில் ஒரு லெட்டர் வச்சுட்டு ஒருத்தர் அந்த லெட்டரை வாசிச்சுட்டு இருக்காரு. இட்ஸ் ஆப்வியஸ்லி வி. அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அவ்வளோ ரசித்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் அவருக்குள்ளே என்ன சொல்கிறது, ஒரு சைல்டிஷ் கேரக்டர் உள்ள ஒரு குழந்தை இருக்குங்க. அது துள்ளி குதிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அவரோட எக்ஸ்ப்ரெஷனே இருக்குது. இந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே சைடில் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. வின்டர், அதாவது ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு. அந்த ஸ்னோவில் காமாக பொறுமையாக தான் விழுந்துட்டு இருக்கு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல். அந்த மூன், அந்த வெளிச்சம், அதெல்லாம் பார்த்துட்டு மிஸ்மரைஸ்டாக அப்படியே அவர் உட்காந்துருக்க சேருக்கு பின்னாடி லேயாக்கி கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்ட் கூட போகிறாரு. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஹே வின்டர் பே, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? ஸோ சார் என்ன பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க போல். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன். டியூ சர்ச்சிங் ஃபார் மீ, ட்ரைங் டு ஃபைண்ட் மீ? இல்லை, கேள்விப்பட்டேன் சார் கொஞ்ச நாளாக என்னை தேடுறீங்க அப்படி சொல்லிட்டு சீக்ரெட்டாக. உண்மையா? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் நான் வைக்கிற பிளேஸில், அதே பிளேஸில் நீயும் உன்னோட ஆன்சர் லெட்டரை வச்சுருந்தா நான் எப்பயும் வந்திருப்பேனே. ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டுலாம் இருக்கேன்? It's quite easy for you, but you're not trying to do that. Okay, fine. உனக்கு நீயே கண்டுபிடிக்கணும்னா it's fine. Go ahead. And also, I just want to tell you one thing. In this 100th letter is, இது நான் உனக்கு எழுதுகிற 100வது லெட்டர், கரெக்டா? I just love your boxy smile. I just don't know why I just adore you. I just feel over something like a craze. Whenever I saw you, I just feel so embraced person. ஒரு ஹெவன்லி ஃபீல், ஒரு காம், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உன்னை பார்க்கும்போது, உன்னை ரசிக்கும் போதே
ஸோ இதை தாண்டி நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த பர்சன் கூட. இட்ஸ் அ மேஜிக், ரைட்? இட்ஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட். ஸோ எனக்கு நடக்குமான்னு தெரியல. மேபி சார் உங்களோட ஆன்சரை பொறுத்து தான் இது நடக்கிறதும் நடக்காததும். பார்க்கலாம். நீங்களே என்னை கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லாட்டி உங்கள் லெட்டர் மூலமா நான் உங்களை மீட் பண்ண வரேன் நான்ட்டு. இட்ஸ் அ சேலஞ்ச் வின்டர் பேர். பை பாய் பயோ டேண்டலின். ஸோ இதுதாங்க இந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. இதுதான் சார் படிச்சுட்டு குஷியில் கனவு உலகத்தில் இருக்கார் இப்போது. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட டே அந்த சேர்லேருந்து எழுது குதிச்சுட்டு ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு லைட்டாக ஜாலியாக பக்கத்தில் இருக்க பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு அவரோட காட்டில் உருண்டுட்டு இருக்காரு. அப்போது டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அது வேறு யாரும் இல்லைங்க, ஜிமின் தான். சார் நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருந்தார். அப்போ நல்ல கத்துற சத்தமும் உருள்ற சத்தமும் கேட்டால் யாரை டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஜிமின் கடுப்பில் டிஸ்டர்ப் ஆகிட்டு கத்துறான். டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நாட்டு ராத்திரி இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. வார்டன் அசிங்கமாக கேட்க போகிறான் பேர். அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும். மச்சான் அதெல்லாம் மச்சான், என் டேண்டலின் இருக்கால, அது அவள் லெட்டர் இன்றைக்கி படித்தேன் மச்சான், இன்றைக்கும் இருந்துச்சு. ஐயோ மச்சான் தேவதைடா, என்னை இவ்வளோ ரசிக்கிறா தெரியுமா என்னோட தேவதை. ஐயோ மச்சான் அழகுடா அப்படின்னு சொல்லிட்டு வி உங்களை ரொம்ப பில்டப் பண்ணி பேசிகிட்ருக்காரு. ஆமாம், மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. தேவதையான் தேவதை. ஹே படா போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பொக்கிஷமாக எடுத்து வச்சுட்டு, அதாவது அங்கே கீழே ட்ராப்பில் வச்சுட்டு, அது கூட பக்கத்தில் இருக்க அந்த டேண்டலின் ஃப்ளார், நீங்கள் ஆல்வேஸ் எப்போவுமே லெட்டரும் டேண்டலின் ஃப்ளாரும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேண்டலின் ஃப்ளாரையும் ஒரு கீழே இருக்க ரேக், அதில் ஃபுல்லாக காஞ்சு ஒரு பழைய டேண்டலின் ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூட இதையும் பத்திரமா வச்சுருக்காரு. இதெல்லாம் நினச்சிட்டு ஜிமின் சைன் பண்ணிவிட்டு இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தலையிலே அவனை அடிச்சுட்டு திருப்பி தூங்க போகிறான். ஸோ இப்படி தான் வியோட நைட் அன்றைக்கி போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே போல் அவன் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். அவனோட ரூமில் டைம் ஒரு 9 o'clock ஆகுது. ஸோ 9:30க்கு காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது ஜிமின் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறான். டே இங்கே என்னடா பண்ணுற, நீ போகல, சாராவை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். போகணுண்டா, சாரா இன்னும் வரல, இன்றைக்கி டேட் போகலான்னு இருந்தால, இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னான், ஸோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை லேட்டாகவே வர சொன்னான். ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு கிளாஸஸ்லாம் மேபி ரொம்ப டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொடுத்த அசைன்மெண்ட்ஸ்லாம் சாவடிக்கிறானுங்க. சை எவன் தான் கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு பி ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதெல்லாம் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் சொல்லணும், நெட்ட சொல்லுது பற்றியா இது அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஜிமின் அவனோட பெட்டில் உட்காந்துட்ருக்கான். சரிடா நான் போய்ட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். ஜிமினும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ காலேஜில் ஒரு 9:15 இருக்கும். வி ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு பக்கத்தில் புக்ஸ், நீங்கள் எழுதின லெட்டர்ஸ் ஒரு கவர் மாதிரி இருக்குது. அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு கவரில் போட்டு அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்காரு. இதெல்லாம் அலைன் பண்ணிவிட்டு அந்த புக்ஸ்லாம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு, அங்கே கொஞ்சம் ட்ரீஸ் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும், கிட்டத்தட்ட லைக் கார்டன் மாதிரி சின்னதாக. ஸோ அதெல்லாம் அடார் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளசண்ட்டாக அந்த ஃபீலை ரசித்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக பெல்லும் அடிக்குது. டைம் ஆகிடுச்சுன்ட்டு அவரும் சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவரோட அப்போல்லாம் ஸ்கூல்ஸில் ரேக் இருக்கும்ல, அவங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுக்கிறது, காலேஜ்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும் ஒரு ரேக் இருக்கும்ல, கபர்ட் மாதிரி.
ஸோ அதில் வந்து அவரோட திங்ஸ்லாம் வச்சுட்டு சப்ஜெக்ட் புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ கரெக்டாக அவரோட திங்ஸ் வைக்கிறதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃபில் சின்னதாக டேண்டலனும் ஃப்ளாரும் ப்ளஸ் ஒரு குட்டி லெட்டரும் இருக்குது. அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதையும் அந்த கவரில் போட்டுட்டு புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு கிளாஸ்க்கு. ஸோ அப்படி தான் அன்றைக்கி கிளாஸும் முடியுது. பிரேக்கில் அந்த லெட்டரை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு அதே ஸ்டோன் பெஞ்சில். அது அவரோட ரெகுலர் டைம் ஸ்பெண்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே அங்கே தான் இருப்பார். ஸோ ஹீ யூஸ் டு பி அலோன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஹீ யூஸ் டு அடார் நேச்சர் மோர் தென் எனிதிங்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ காம் ஸ்வீட் பர்சன். என்ன தான் வந்து பிள்ளை ரிச்சாக இருந்தாலும் வந்து ஹீ யூஸ் டு பி சிம்பிள் அண்ட் ஹீ யூஸ் டு ஒரு ஏஞ்சலுங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹீஸ் அ பியோர் ஏஞ்சல். ஸோ அப்படி தான் வந்து அன்றைக்கி போகுது. திருப்பியும் வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு குதிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அந்த லெட்டர் கூடயே வந்து அவரோட வாழ்க்கையும் அப்படியே போகுது கொஞ்ச நாள். அப்படி ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், வி வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ப்ளசண்ட் காம் பர்சன். ஸோ வந்து அண்ட் இன்ட்ரோவர்ட் டூ. அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஜிம்மினே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதனால தான். ஸோ இப்படியே அவங்களோட டைமும் போகுது. டிசம்பர் 30th ஆப்வியஸ்லி வியோட பர்த்டே, கரெக்டாக? ஸோ அன்றைக்கும் எப்பவும் போல் ரெகுலராக காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், அன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரியல, லெட்டர் இல்லை. ஒரு ஷாக்கு, ஒரு மாதிரி கவலை கடந்த ஒரு ஃபேஸ். ஏன்னா என்றைக்கும் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத ஒரு லெட்டர். குட்டி குட்டி வந்து சில டைம் டேண்டலன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், சில டைம் வந்து கிஃப்ட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், குட்டி குட்டியாக எதுனா பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லியும் எதுனா வந்து அவரோட டேண்டலன் கிட்டேருந்து வந்துடும். ஆனால் எதுவுமே அன்றைக்கி வரல. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. மேபி வந்து லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. அது எப்படிங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 months 5 months இருக்கும். அவ்வளோ ஒரு மாதிரி ட்ரஸ்ட் கொடுத்துட்டு, அவ்வளோ லெட்டர் மூலியமாகவே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் வேறு, அவ்வளோவா யார்கிட்ட பேசாத பர்சன் வேறு, இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சீக்ரெட் பர்சனு, ஒரே ஒரு பர்சன் வந்து தனக்குன்னு இவ்வளோ ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ லெட்டர் கான்வர்சேஷனே அப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும் போது, ஜஸ்ட் அவரோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு லெட்டர் இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட் இல்லை, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக என்ன சொல்கிறது ரொம்ப கவலையாயிடுச்சு அவருக்கு. ஆனால் வெளில காட்டிக்கல, அவ்வளோதான். இதை பற்றி நினச்சிட்டே இருக்கான் வி. என்ன இது, ஒரு லெட்டர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்து சமாதானப்படுத்துகிறான். சரி விட்றா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் லெட்டர் சும்மா கான்வர்சேஷன் தானே, உண்மையாக வரப்போதான் என்ன அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ சமாதானப்படுத்துகிறான். பட் ஆனால் வியால் ஏற்றுக்க முடியல. நான் வந்து அவ்வளோ நம்பினேனே, அவ்வளோ லெட்டர்லேயே அவ்வளோ எனக்கு ஒரு வாழ்க்கை மாதிரி இருந்தது, ஒரு லவ் லைஃப். அது வந்து ஜஸ்ட் ஒன் டேயில் என்னது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு விட்டுருப்பா, மறந்துருப்பா, எதுனா ஒர்க் இருக்கும், நாளைக்கு எதுனா வரும் அப்படி சொல்லிட்டு சாரும் மனசு கல்லாக்கிட்டு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் காமிச்சிக்காம அப்படியே திருப்பி அவரோட ரொட்டீன் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் அவரோட லைஃப். சைடில் வந்து யார் அது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணுறாரு, அந்த டேண்டலன் யார் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவரால் முடியல. அட் த சேம் டைம் அந்த டேண்டலன் கிட்டே இருந்து எந்த ஒரு லெட்டர்ஸ், எந்த ஒரு கிஃப்ட்ஸ், எந்த ஒரு எதுவுமே வரல. இப்படியே வந்து ஒரு 1 week ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, வரலை. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நைட்லாம் வந்து சந்தோஷமாக இருந்த மனுஷன், அந்த லெட்டர்ஸ்லாம் படிச்சுட்டு சந்தோஷமாக இருந்த மனுஷன்
இப்போது அந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கும் போது, பழைய லெட்டர்ஸ்லாம் படிக்கும் போது அழுக வருது. நீ நீ எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கையை எனக்கு கனவு உலகத்திலேயே வாழ்ந்தவன் கூட. ஆனால் ஜஸ்ட் 1 வீக் அதுவே என்னால் தாங்க முடியல. நீ இல்லாத அந்த 1 வீக் மேபி லெட்டராக இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் இல்லை நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு. I just love you. Just love only you. I can't live without you. What can I do for it? And you are the reason who made me like this. You are the only reason who என்னை யாரும் இவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டதில்லை. லெட்டராகவே இருக்கட்டுமே, என்னோட ஒவ்வொரு அசைவாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணுற ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அப்படி பண்ண இது பண்ணாத, நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரியும். ஏன் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், உன்னை பார்த்தது கூட கிடையாது, அப்புறம் ஏன் இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த நைட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். ஸோ இப்படியே 2 வீக்ஸ் போயிடுச்சு. சரி இதுதான் லைஃப், கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு க்ரேஸி ரிலேஷன்ஷிப், யாரோ ஃபன் பண்ணியிருக்க கூட செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாட்லாம் வந்துருச்சு. சரி we can move on from this, just a letter அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்சோல் பண்ணிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே எங்கேயோ சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே வலி இருக்குது. அப்படியே ஆஸ் யூஷுவல் அந்த டேஸும் போகுது. ரெகுலராக காலேஜ் போகிறதா இருக்கட்டும், ஸோ இப்படியே அவனோட லைஃப்பும் போகுது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஹீஸ் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அவனோட கோர்ஸ் முடிஞ்சு திருப்பி அவனோட நேட்டிவ் பிளேஸ்க்கு அவன் போயிடுவான். அதனாலயா என்னன்னு தெரியல, ஹீ இஸ் ஸோ வரிட் அபவுட் தட் டேண்டலின் மனசுக்குள்ளே. டேஸும் போயிட்டே இருக்கு. பட் ஆனால் ஒரு லெட்டர் ஒன்றுமே வந்ததே கிடையாது அந்த டேண்டலின் கிட்டேருந்து. அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள், ஆஃப்டர் 2 months ஒரு நாள், அவனோட லாக்கரில் அவன் வைக்கிற புக்ஸ்க்கு மேலே அதே ரேக்கில் அதே ஷெல்ஃபில் டேண்டலின் ஒரு லெட்டர் ப்ளஸ் ஒரு கிஃப்ட் மாதிரி 3மே இருக்குது. எப்போவுமே டேண்டலின் வித் லெட்டர் இருக்கும், இல்லாட்டி கிஃப்ட் வித் லெட்டர் இருக்கும். லெட்டர் மட்டும் மஸ்ட்டு. மேக்ஸிமம் டேண்டலின் வித் லெட்டர் தான் இருக்கும். பிகாஸ் ஷீ யூஸ் டு adore or want to tell more about him because he used to be like that. ஓகேங்களா? எதுனா கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தாவோ, இல்லாட்டி எதுனா ஒரு மாதிரி எதுனா அடுத்து ஒரு நாள் லெட்டரில் வெறுப்பேற்றி விட்டுட்டு அடுத்த நாள் சாரி கேட்குற மாதிரி இருந்தாலோ, அந்த மாதிரி டைமில் யூ யூஸ் டு கிவ் தி மினி கிஃப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி ஆச்சரியமாக இருந்தது. வீக்கு சடனாக ஷாக்கு, என்ன இது இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷாக், ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப்டர் 2 monthsங்க, சில நாட்கள் கிடையாது, 2 மாதங்கள் கழித்து இந்த லெட்டர், டேண்டலின் அண்ட் கிஃப்ட், ஒரு குட்டி கிஃப்ட், அதை பார்க்கும்போது மனுஷனுக்கு செம்ம சந்தோஷம். அது 3த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஸ் யூஷுவல் அவனோட ஃபேவரட் ஸ்பாட், அந்த ஸ்டோன் பெஞ்ச், அந்த சினாரியோ, அங்கே உட்காந்துட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கான் வித் அந்த டேண்டலின் ஃப்ளவர் அண்ட் கிஃப்ட்ஸோட. அந்த லெட்டரில், ஹே வெண்டபே, ஐம் சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஸோ சாரி. ஒரு ரீசனால் நான் என்னோடய ஹோம் டவுனுக்கு போகிற கட்டாயம் வந்துருச்சு. ஐ கான்ட் சே நோ. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆனால் ஐ காண்ட், எனக்கு டைமே இல்லை. நானும் ரொம்ப நாளாக உன்கிட்ட பேச முடியாமல் நீ எவ்வளோ கவலைப்பட்டிருப்ப. கவலைப்பட்டியா? அது உனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஐ ஹோப் ஸோ யூ வில் ஆல்சோ மிஸ் மீ and I just missed you a very lot. So much. I just freaking missed you.
இந்த 2 மந்த்ஸில் நான் உனக்கிட்ட சொல்லாமல் போன தப்பு தான். நீ என்னென்னமோ நீ கற்பனைலாம் பண்ணியிருப்பேன். பட் ஐ ப்ராமிஸ் யூ ஐ won't leave you. மேபி இட் மைட் பி ஒரு பிரேக்காக எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். அண்ட் அதுக்கு சாரி கேட்குறதுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் உனக்கு அனுப்பியிருக்கேன். இட்ஸ் அ குட்டி ஐடியல் டால். அது ஆக்சுவலி ஒரு கப்பிள் டால். 2 people were sitting on அந்த ஊஞ்சலில் வித் ஒரு ஹார்ட் கிஃப்ட். அந்த பொம்மை ஹார்ட் கிஃப்ட் பண்ணுற மாதிரி, அந்த மேல் டால் ஃபீமேல் டாலுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஹோப் யூ லைக் இட். until then dandelion bye bye அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அதை படிச்சுட்டு வீக்கு திருப்பியும் போன நம்பிக்கை எல்லாமே திருப்பி வந்துருச்சு. அந்த ஒரு லெட்டர், அந்த கிஃப்ட், அந்த டேண்டலைனில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது, இவர்கிட்ட பேசியே ஆகணும். 2 மாதத்தில் தலைவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஸோ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்போவே ஒரு லெட்டர் எழுதி அவன் வைக்கிற அதே இடத்துல வைக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா திருப்பியும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. இட்ஸ் none other than from dandelion. அந்த லெட்டரில் I'll meet you soon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போட்டிருக்கு. அண்ட் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அந்த மியூசியம் தான் அந்த பிளேஸ் போட்டிருக்கு. அண்ட் டேயும் 2 டேஸ்க்கு அப்புறமா போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு செம்ம குஷி. எவ்வளோ ஒரு 6 months கிட்டத்தட்ட ஒரு 6 months லவ். அதுவும் பார்க்காம ஒரு 6 months பார்க்காம ஒரு லவ். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எப்படி இருப்பா அவள், என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம், என்ன கிஃப்ட் பண்ணலாம், அவள் என்னை வெறுப்பேற்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளும் பேசாமல் இருக்கலாமா, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் அவளை பார்த்துட்டு அலைய விடலாமா அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ப்ளஸ் கொஷின்ஸ் எல்லாமே அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அந்த லெட்டரில். இதெல்லாம் நினச்சிட்டு ஆஸ் யூஷுவல் அவன் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு குதிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த 2 டேஸும் போகுது. அன்றைக்கி சார் ரொம்ப மாசாக அவனுக்கு பிடிச்ச அந்த ஒயிட் ஷர்ட் வித் ப்ரௌன் டை அண்ட் பிஜி ஒயிட், அந்த ஒரு மாதிரி மில்க் ஒயிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கோட் போட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச அண்ட் as well as அவனுக்கு கிஃப்ட் பண்ணுற dandelion flowers அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சைக்கிள். ஆக்சுவலி he used to ride cycle. ஸோ அந்த சைக்கிளில் போகிறான். லைக் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி பார்ப்போம், அவள் எப்படி இருப்பா அப்போல்லாம் சொல்லிட்டு நிறைய கொஷின் அவன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஃபைனலி அவன் அந்த மியூசியத்துக்கு ரீச் ஆகிட்டு டைம் ஆகுது. 3 o'clock ஆகுது, 4 o'clock ஆகுது. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக பயம் வருது. வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க மீட் பண்ணுற டைமிங் 4:30. ஆனால் தலைவர் 3 மணிக்கெலாம் போயிட்டார். அதனால தான் நெருங்க பயம். எப்படி இருப்பா, நம்ம எதனா சொல்ல போகிறோமா, ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போது பெல் சவுண்ட் அடிக்குது. ஆக்சுவலி சர்ச் பெல். அது பக்கத்தில் சர்ச், அந்த மியூசியம் பக்கத்தில் சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச் பெல் அடிக்குது. எஸ், இட்ஸ் 4:30. அண்ட் என்னன்னு தெரில, திடீர்னு கிளைமேட்லாம் கொஞ்சம் கூல் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி காமாக, ஒரு மாதிரி நேச்சரே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குது. கரெக்டாக
அப்போது ஒரு பொண்ணு கையில் ஒரு கொடையோட ப்ரவுன் டாப், ஒரு மாதிரி நீ லென்த் டாப் போட்டுட்டு, ஒரு ஒரு மாதிரி லைட் ப்ரௌனுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் டாப் போட்டுட்டு நீ லென்த்து, அதுக்கப்புறம் கையில் ஒரு ஹேண்ட் பேக்கோடு வச்சுட்டு க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருக்கா. எஸ், நீங்கள் தாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே வீக்கு ஒரு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகுது. பிகாஸ் he'll be like, no words to describe the beauty over the pathway. He doesn't have any words. He was just stopped a minute. அப்படியே ஒரு சிலை மாதிரி நிற்கிறாங்க. அவன் வந்து அந்த 5-6 months அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த 2 months அவன் அலைய விட்டதாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து என்னென்னமோ பேசணும், என்னென்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சான். பட் ஆனால் அவன் பார்த்த ஃப்ராக்ஷன்லேயே பிள்ளை வந்து சிலையாயிட்டார். நீங்களும் காமாக அங்கே வந்து அந்த பெஞ்ச்கிட்ட நிற்கிறீங்க. ஆக்சுவலி அவன் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான். நீங்கள் உங்களை பார்த்ததுமே அப்படியே ஸ்டாச்சுவாக அப்படியே வேன் இருக்கான். நீங்கள் போயிட்டு அப்படி ஷோல்டரில் அசைச்சிட்டு டாப் பண்ணி ஹலோ ஹலோ அப்படி சொல்கிறீங்க. ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு தலைவன் வந்து டேண்டலன் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனுக்கு குஷி, உள்ளுக்குள்ளே குஷி, உங்ககிட்ட முன்னாடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸில் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் ஹிஸ் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி. 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ் போகுது. என்ன பேசுகிறதுன்னு தெரில 2 பேருக்கும். ஆப்வியஸ்லி கரெக்டாக என்னென்னமோ பேசணும் அப்படின்லாம் நினச்சி வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ் போகுது. சைலன்ஸ் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறீங்க. டேயாங், ஆக்சுவலி என்னோடய பேர் வயன். ஓ ஓ ஓகே, நைஸ் நேம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தது ரயில்வே ஸ்டேஷனில் தான். கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 7 months பேக் நீ ஃபர்ஸ்ட் இங்கே வந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினதுமே ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட நீ பேசின விதமாக இருக்கட்டும், அந்த குழந்தை தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், அந்த குழந்தை கூடயே வந்து நீ ஒரு சின்ன குழந்தையாக மாறினதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் என்னோடய ஹார்ட் ஸ்கிப் ஆகிடுச்சு. அந்த மொமெண்ட்டில் என்னோடய பாக்ஸி ஸ்மைலாக இருக்கட்டும், அப்போது வந்து உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஆரம்பித்த இந்த க்ரேஸ் மேலே இன்னைக்கு வரைக்கும் நிற்கல. அது டபுளாக ட்ரிபிளாக மாறிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. பட் I just love this feeling அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டேக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவன் ஷாக்கில் இருக்கான். நம்மளை வந்து ஒரு பொண்ணு இப்படியெல்லாமா வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உனக்கு வந்து சந்தேகம் இருக்கும் கரெக்டாக, என்னடா நம்மளை பற்றி எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியுது, மேபி நம்ம காலேஜில் படிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நீ தப்பு பண்ணினேன். நான் உன் காலேஜ் கிடையாது, உன்னோட ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட். நீ வந்து டெய்லி போகிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்ப்பேன் கரெக்டாக. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது தான். மேபி அதனாலேயே என்னமோ உன்னால் என்னது கண்டுபிடிக்க முடியல.
எப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், எப்படி கொஞ்சம் வாக் போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே அப்படியே பேனை பார்த்துட்ருங்க. டேயாங் வந்து நீங்கள் வாக் போகலாமா அப்படின்னு சொன்னது மட்டும் காதில் விழுந்துச்சு போல். ஒழுங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு 2 பேரும் அந்த சைக்கிள் வச்சுருந்த கேரியரில் வச்சுருந்த டேண்டில் வந்து எடுத்து கொடுக்குறவங்களுக்காக நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டேண்டில் வாங்கிட்டு டேண்டில் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த சைக்கிளை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான்ட்டே அங்கே அப்படியே நடந்துட்டு பீச் கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது டேங் வந்து நான் உனக்கு எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப் இருக்குது, அந்த ஷாப்புக்கு போயிட்டு வாங்க போகிறான். வாங்கிட்டு திரும்பி வரான். நீங்கள் இருந்த பிளேஸில் காணோம். ஒரு செகண்ட் வந்து பயம் ஆயிடுச்சு. என்னடா அந்த பொண்ணு காணோம், விட்டு போனோமே, திருப்பி ஓடிக்கிட்டு போயிட்டாளா, பிரேக்குன்னு சொன்னோமே அதெல்லாம் போயிட்டாளா, 2 மாதம் மாதிரி திடீர்னு சடனாக விட்டு போயிட்டாளே அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயம். உட்காந்து தேடின்னு தேடுறான். அவன் கிடைக்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டு ஒரு பக்கத்தில் மரம் பக்கத்தில் உட்காடுறான். அந்த ஷோல்டரை வந்து டேப் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு பயம் தெரியுது. தேடி அலைஞ்சு கண்ணில் தண்ணீர் நிற்கிது. இன்னும் அழுகலை. இப்படி ஒரு ஃபீலில் உட்காந்துட்டு இருந்திருக்கான். இந்த டேப் பண்ணதும் எந்திரிச்சு யாரான்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் தாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உன்னா எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா, எங்கே போன வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பேச கூட விடாமல் அவன் பயத்துலேயே உங்களை பார்த்து சந்தோஷத்துலேயும் ஹக் பண்ணுறான். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னடா அந்த பிள்ளை இவ்வளோ இன்ட்ரோவர்ட் ஹக்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கொஞ்சம் அவனை காம் பண்ணிவிட்டு இந்த முதல்ல தடவி கொடுத்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஹக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் டேங் சென்ஸ்க்கு வந்து அப்படி சொல்லிட்டு ஹக்கை வந்து பேக் பண்ணுறான். நீங்கள் சிரிச்சிட்டே, ஆக்சுவலி சாரி, நான் வந்து உன்னை பயப்பட வச்சிட்டேன் கரெக்டாக. ஆக்சுவலி நான் இது வேணும்னு பண்ணல, பட் ஆனால் சும்மா கிண்டலுக்கு சும்மா ஜாலிக்கு வெறுப்பேற்றலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் லைட்டாக கோவத்தோட மூஞ்சி திருப்பிக்கிட்டான். நினச்சி எவ்வளோ பயந்தா தெரியுமா, டப்புன்னு விட்டு போயிட்டேன் இப்படி இருக்கும் எனக்கு அப்படி சொல்லிட்டு திருப்பிக்கிட்டான் அவன் மூஞ்ச. சரி ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ க்யூட்டான வின்டர் பேருக்கு கோவம் வரலாமா? கோவம் கூட க்யூட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டால் அவன் வந்து திரும்பிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் வந்து டப்புன்னு என்னன்னு தெரில டேயாங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஒரு ரிங் பாக்ஸை கையில் வச்சுட்டு நீங்கள் நீல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எஸ், நீங்கள் வந்து ப்ரப்போசிங் போஸில் இருக்கீங்க. I just want to say this thing, பட் நான் உன்னை நேரில் பார்த்து தான் அதை சொல்லணும்னு நினச்சேன். I just love you with all my soul and heart and body. I just love you every inch and everything you do. I just adore you. I just want to live a life with you. You are my winter bear, and can I be your dandelion forever? Maybe it's a quite typical combination, but I just love you. Will you accept my love? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அந்த போஸில். தேங்கு என்னடா எல்லாமே இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கோடையே கண்ணில் அந்த தண்ணி நின்றுட்டு இருந்தது. அப்படியே பொதன்னு வர ஆரம்பிச்சிச்சு. எஸ் அப்படின்ட்டு நாட் பண்ணிவிட்டு எல்லா சீக்வென்ஸ்லேயும் வந்து பசங்க தான் பொண்ணுங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்படியே உல்ட்டா வேற ஃபுல்லாக வந்து ரொம்ப ஷை டைப் வேற டேயாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு எஸ் அப்படின்னு வண்டி ஆட்டிகிட்டே அந்த ரிங்கை வாங்கி உங்களுக்கு போடுறான். அண்ட் நீங்களும் அந்த கப்பல் ரிங்கை வாங்கி
டேங்கு போடுறீங்க, ஸோ வி என்கேஜ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அழுதுகிட்டே வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நாட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான்டா கொஞ்ச நாள் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக டேட் பண்ணுறது சூப்பராக போயிட்டு இருக்கு. சடனாக ஒரு 1 வீக்காக உங்களை மீட் பண்ணவும் இல்லை. உங்கள் ரூம் அந்த டாமு அங்கே வந்து நீங்கள் இல்லை காலி பண்ணிட்டதாகவும் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அந்த லெட்டரும் வந்து டேங்க்கு வருது. அந்த லெட்டரில் ஹாய் வெண்டபேர் மிஸ்டர் டேங், ஆக்சுவலி நான் நிறைய நாள் வந்து அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கேன். என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் யூ ஆர் த ரிச் ஒன், கரெக்டாக? ஸோ எப்படி என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் நான் கூட பழகின நாளில் இருந்து அந்த தாட்டை மொத்தமாக நீ எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும் சில டைம். நம்ம வந்து இவனுக்கு கரெக்டாக, இவனுக்கு பர்ஃபெக்டாக இருப்போமா, இவனோட எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக ஃபிட்டாக இருப்போமா அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் என்னைக்கு ஒரு 10 to 15 days பிஃபோர் அன்றைக்கி நான் உன்னை பார்க்க வரலான்னு நினச்சேன் ஹாஸ்டலுக்கு. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. they used to be so happy and 2 பேரும் உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, கரெக்டாக? அந்த ஹாஸ்டல் பக்கத்தில், அதே ஸ்டோன் பெஞ்சில். எனக்கு அன்றைக்கி தான் தோணுச்சு, நம்ம இன்றைக்கும் உனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸான ஃபேஸ் உங்கள் அப்பா அம்மாவும் கூட இருக்கும்போது, இன்கேஸ் அவங்க என்னை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவ்வளோ ஒரு ரிச் ஃபேமிலி அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு மிடில் கிளாஸ். ஓகே, அண்ட் மேபி திஸ் மைட் பி தி லாஸ்ட் லெட்டர் ஃபார் யூ. And I just want to get out of your life and don't want to ruin your life. Bye bye. With love, your Dandelion. அப்படின்னு போட்டுட்டு அந்த லெட்டர் அதை பார்க்கும்போது ரொம்ப அழுகிறான். ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டம், சுத்தமாக முடியல. என்னடா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட பேசவும் இல்லை, என்ன இதை இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகி அழுகுறான். அவனோட டேஸ் அப்படியே போகுது. அந்த லெட்டர் வந்ததுலேருந்து டே வந்து சரியாகவே இல்லை. என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பழகின ஒரு பொண்ணுக்காக இருந்தாலுமே அந்த ஃபியூ மந்த்ஸுமே அந்த பொண்ணு கொடுத்த ஹோப் அண்ட் லவ், கேர் நிறையங்க, கொஞ்சம் இல்லை. அவள் லைஃப் டைமில் வந்து அனுபவிக்காத லவ் அண்ட் கேர் வந்து அந்த பொண்ணு கொடுத்தா. ஒரு விஷயமும் அடார் பண்ணி சொன்னது இது வரைக்கும் யாருமே கிடையாது டேக்கு. ஆனால் இவ சொல்லியிருக்கா. இப்படி அப்படிப்பட்ட பொண்ணு நம்ம லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டம், அவன் கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்த பையன், அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருந்த பையன் அந்த அவள் விட்டு போனதுலேருந்து ரொம்ப ரஃப்பாக ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கிறது, யாருக்கூடையும் பேசாமல் ரொம்ப காமாக இருக்கிறது, எப்போவுமே தனியாகவே இருக்கிறது. ஃபஸ்ட்டாவது ஜிமின் கூட இருப்பான் கொஞ்சம் டைம், இப்போல்லாம் ஜிமின் கூடயே அவன் பேசுகிறதும் இல்லை. இப்படியே தான் போகுது. ஜிமினுக்கு இதை பற்றி கவலையாக இருக்குது. ஸோ இப்படியே அவங்களோட காலேஜும் முடிஞ்சு ஜிமினோட்டையும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஹாப்பியாக ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காரில் அந்த காலத்தில் இருக்கும்ல, அந்த காரில் ஒரு 50s இந்த மாதிரி டைமில் இருக்கும்ல, அந்த மாதிரி காரில். ஸோ மேன்ஷனுக்கு போகிறாங்க, பெரிய மேன்ஷனுங்க, ரிச் பீப்புள்ஸ் வாவா. ஸோ அவனோட டேஸும் அப்படியே போகுது. என்னதான் வீட்டில் இருந்தாலும் பழைய டேமாக அவன் இல்லை, அதே ஒரு மாதிரி அலோனா அந்த மாதிரி தான் இருக்கான்.
சடனாக ஒரு நாள் அவங்க அப்பா டேயை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, டேயாங், நான் வந்து உன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை கொஞ்ச நாள் கழிச்சு தான் வைக்கலான்னு இருந்தோம். பட் ஆனால் நீயும் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்ட இல்லையா, ஸோ பியூன்ட்டு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சிடலான் இருக்கும். அவனும் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக முழிச்சிட்டு பார்க்குறான். என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி டேயா, உனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் பொண்ணு அவளுக்கும் கல்யாணம் இன்னும் 15 டேஸ்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பிகாஸ் நானும் நீயும் நெக்ஸ்ட் மந்த் பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போகிறோம். ஸோ போயிட்டு வரத்துக்கு இப்படி ஒரு 3 months ஆகிடும். ஸோ அது வரைக்கும் உன்னோட மேரேஜை தள்ளிப்பட முடியாது. அதனால் இதை சொன்னோன்னே எனக்கு ஷாக்கு. இல்லை எனக்கு புரியல அப்பா, நான் உங்ககிட்ட இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் என்னாலாம் இப்போதைக்கு மேரேஜ்லாம் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அண்ட் என்னோடய ட்ரீமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சண்டை போடுறான். ஆனால் அவங்க அப்பா கேட்கல. அவ்வளோதான் டேயா, நான் சொன்னது தான். நான் வந்து இது எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் விட்டுருக்கேன். சின்ன வயசில் படிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு விஷயமும் உனக்கு பார்த்து செஞ்சுருக்கேன் டேயா. அண்ட் இது மேரேஜ், இதெல்லாம் எனக்கு தெரியாதா யாரை வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கோ டு யூர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவரும் டேயாங்க ரூமில் வச்சு அடிச்சிடுறாரு. டேயாங்க்கு செம்ம ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. கடுப்பு, கோவம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் ரூமில். இன்னும் அந்த பிரேக்கப்னு கூட சொல்ல முடியாது, அந்த லவ்வில் இருந்து வெளியே வரல. அதுக்குள்ளே இன்னொரு மேரேஜ்னால் எப்படிங்க என் மனசு ஏற்றுக்கும்? ஒருத்தருக்கு கொடுத்த மனசை எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேஸும் போகுது. அவனோட விருப்பம் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கும் வரான். பிகாஸ் ஆப்வியஸ்லி பிளாக்மெயில் பண்ணி தான் வரான் அவங்க அப்பா அம்மா. பிகாஸ் தன்னோட பையனுக்கு எது சரி எது தப்புன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு இதில் தான் அவனை கோவப்பட்டு திட்டி எல்லாமே பண்ணி பார்த்தாலும் கடைசியாக பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ண வைக்க முடியுது. ஒரு விதத்தில் இது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு. பட் இதுதான் கரெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அந்த மேரேஜ் ஹால்குள்ளே என்டர் ஆகுறான். கடுப்பாக அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டு செம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாங்க் ஃபேஸ், ஒன்றுமே இல்லாத பிளாங்க், ஒரு எம்டி ஃபேஸ், எம்டி ஹார்ட் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நின்றுட்டுருக்கான் ப்ரீஸ்ட் முன்னாடி. கரெக்டாக திருப்பியும் வந்து சர்ச் பெல் அடிக்குது. அந்த டைமில் பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் வந்து இஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி அதே பிளேஸில் அப்படியே ப்ரீஸ்ட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். பொண்ணும் வந்து அந்த பொண்ணும் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு அந்த வெட்டிங் கவுன் அதெல்லாம் போட்டுட்டு, ஸோ அந்த ஹேர் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அது பெருசாக ஸோ ஃப்ளோர் வரைக்கும் தேய்ச்சிட்டு வரோம்ல, அந்த மாதிரிலாம் போட்டுட்டு கையில் ஒரு பொக்கே வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கா. எல்லோரும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் வந்து வெறுமனே ப்ரீஸ்ட்டை பார்த்துட்ருக்கான். ஸோ 2 பேரும் வாவ்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரீஸ்ட் கேட்குறாரு, மிஸ் வயன், would you take Mr. Taeyang as your lawful husband அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டதுமே டேயாங்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வயனா அப்படின்ட்டு வயன் அப்போ சிரிச்சுட்டு டேயா பார்த்துட்ருக்கான், ஏதோ மனசில் நினச்சிட்டு எஸ் ஐ டூ. அப்போது டேயாங்கிட்டேயும் ப்ரீஸ்ட் கேட்குறாங்க, would you accept வயன் as your lawful wife அப்படின்ற மாதிரி. டேயாங் வந்து இந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளில வரல போல, பிள்ளை பேனு நிற்கிது. அந்த பேனு நிற்கிற இதுலேயே ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டு வயனை பார்த்துட்டு அப்படியே பேபன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வயனும் ஷேக் பண்ணிட்டு டேயாங் ஷேக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறா. ஓகே ஃபைன் ஐ டூ அப்படின்ற மாதிரி பேபன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஸோ ரிங்ஸ் மாற்றிட்டு பேனு பார்த்துட்ருக்கீங்க.
பிகாஸ் நெக்ஸ்ட் என்ன செரிமனின்னு தெரியும். எஸ், 2 பேரும் கிஸ் பண்ணணும். 2 பேரோட ஃபர்ஸ்ட் கிஸ் அண்ட் ப்ரீஸ்ட்னு சொல்கிறாங்க. நவ் த பிரைட் அண்ட் க்ரூம் வில் சர்வ் யூ கிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள்தான் டேயாங்க்கு செம்ம அப்படியே ப்ளஷ்ஷு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது, ரெட் ஆகிடுச்சு. நீங்களும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க பிடிச்சி சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே போகுது கொஞ்சம் நேரம். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். ஹோப் யூ லைக் இட். கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லவ்வாக போட்டு தாக்கியிருப்பேன். And don't forget to subscribe our YouTube channel. It's Bafix and I'm Bear. If you like this video, kindly like and share to your army friends. Bye bye, tata.